அதுக்கடுத்து ஸ்மால் சாம்பிள் எப்படி சாம்பிளிங் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஸ்மால் சாம்பிள் எப்படி ஹேண்டில் பண்றது, லார்ஜ் சாம்பிள் எப்படி ஹேண்டில் பண்றது, இதெல்லாம் தான் இந்த செகண்ட் பார்ட்ல ஃபுல்லா பார்க்க போறோம். சரிங்களா? ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் ரேண்டம் வேரியபிள்னா என்னது, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் என்னன்னு நமக்கு தெரியணும். அப்படிதானே? சரிங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, போன கிளாஸ்ல நம்ம முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னா, டிஸ்கிரிட்னா என்ன, கண்டினியூஸ்னா என்ன சொல்லுங்க. கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிக்கணும். டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்னா என்ன, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா என்னது? கேக்குதா? சார் டிஸ்கிரீட்னா கவுண்டபிள் சார். கவுண்டபிள் என்னது மேம்? எது கவுண்டபிள்? டிஸ்கிரீட் சார். அதான் என்னது மேம் கவுண்டபிள்? கவுண்டபிள்னா என்ன கவுண்டபிள்னு கேக்குறேன். எதை கவுண்டபிள்னு சொல்றீங்க? மத்தவங்களுக்குலாம் தெரியாதா? டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்னா என்ன, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா என்ன தெரியாதா மத்தவங்களுக்கு? ரேண்டம் வேரியபிள் வந்து கவுண்டபிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும் சார். ரேண்டம் வேரியபிள் வந்து கவுண்டபிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதாவது ரேண்டம் வேரியபிள் அசியூம்ஸ். சரிங்களா? ரேண்டம் வேரியபிள் அசியூம்ஸ் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். சரிங்களா? அந்த ரேண்டம் வேரியபிள் வந்து கவுண்டபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ்க்கு வந்து கொடுத்ததுன்னா அது வந்து என்னது, டிஸ்கிரிட். இதே இது நம்ம கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு என்ன டெபினிஷன் சொல்லியிருக்கோம்? ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து கவுண்டபிளா இருக்க கூடாது, அதாவது பைஜெக்ஷனா வராது நேச்சுரல் நம்பர்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட். அது எப்படி சொல்லி போனா, ரேண்டம் வேரியபிள் cannot be put into a one to one correspondence with the positive integers அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? cannot be put in the one to one correspondence with பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போற இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, அதுவும் ஒரு ரேண்டம் வேரியபிள். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரேண்டம் வேரியபிள் இந்த அதாவது கீழே கொடுத்துருக்க இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுச்சுன்னா, சரிங்களா, அதுக்கு பேர் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது அந்த ரேண்டம் வேரியபிள் ஃபாலோஸ் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பேர். சரிங்களா? அதாவது ஒரு ரேண்டம் வேரியபிள் கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ராபபிலிட்டியோ வேல்யூவை வந்து கேரி ஆன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ரேண்டம் வேரியபிள் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் முதல் எங்க இருந்து வந்துச்சு அதை லைட்டா பாத்துக்கிறோம். ஒண்ணு இல்ல, பாஸ்கல் ட்ரையாங்கிள் தெரியுமா யாருக்காவது? பாஸ்கல் ட்ரையாங்கிள் பாஸ்கல் ட்ரையாங்கிள் தெரியுமா? யாருக்குமே தெரியாதா பாஸ்கல் ட்ரையாங்கிள்? பாஸ்கல் ட்ரையாங்கிள் அது 1 1 1 1 2 1 அந்த மாதிரி போடுமே அதானே? அதாவது 1 அடுத்து 1 1 அடுத்து என்னது 2 1 1 அதுக்கு அடுத்து மேம் 1 3 3 1 1 3 3 1. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னால இத ஒரு இது டிஸ்ட்ரிபியூஷனா மாத்த முடியும். இந்த வேல்யூஸ் வச்சு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் என்னால மாத்த முடியும். எப்படி தெரியுமா? ஒண்ணும் இல்ல, சிம்பிள். முதல்ல விட்டுருங்க, அது வந்து டீஜெனரேட். ரெண்டாவது பாருங்க, இது ரெண்டே ஆட் பண்ண எவ்வளவு வருது? 2வா? அப்ப 1/2 1/2 எடுத்துக்கிறேன். இது ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனா? ஏன்னா இது ரெண்டே ஆட் பண்ணா 1 வருது, ரெண்டுமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. அடுத்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 4 வருமா? அப்ப இது எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 1/4 2/4 1/4 எழுதிக்கிறேன். அப்ப இது ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனா? கடுதானப்பா, எல்லாம் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 1 வருதா? அதே மாதிரி இதை ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 8 8. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? 1/8 3/8 3/8 1/8 இப்படி எழுதிக்கலாமா? அப்ப இது பாருங்க, அகைன் எல்லாமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கு, எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1 இருக்கு. அப்ப இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள்ல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியுது? ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண முடியுது. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயம்.
அடுத்தது ரெண்டாவது, இப்ப இது எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா? இப்ப இதோட சம் வந்து 8 வந்திருக்கு, இதோட சம் வந்து 4 வந்திருக்கு, இதோட சம் வந்து 2 வந்திருக்கு. ஏன்? இதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எங்க இருந்து வந்திருக்கு? சரி, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அது பைனாரி டிஸ்ட்ரிபியூஷன் தான். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா 1 3 3 1 இது பாஸ்கல் ட்ரையாங்கிள்ல இருந்து கேட்கல. அதை தவிர வேற எங்கேயாவது நம்பரை பார்த்திருக்கீங்களா? வேற எங்கேயாவது? சரி, a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுங்க. சார் அதான் சார், a பிளஸ் பி ஹோல் கியூப்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தானே சார் இப்படி அரேஞ்ச் பண்ணுவோம். அப்ப நீ அதை வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிக்கூடாது, பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் சொல்லிருக்கீங்க. சார் கரெக்ட் சார். பைனாமியல் எக்ஸ்பான்ஷன், சரிங்களா? அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த a பிளஸ் பி ஹோல் பவர் என்ன நம்ம எழுதும் போது அதுல கிடைக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் தான் இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள்ல கிரியேட் ஆகுறது. புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஒரு ஆள் தான் புரிஞ்சுதா? ஓகேவா? இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள்ல கிரியேட் ஆகுறது, சரிதானா? அப்ப இதுல இந்த ஏபி இருக்குல்ல, இந்த ஏயையும் நான் பிக்கும் சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன். ரெண்டுமே ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 0, ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் than 1 அண்ட் a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தா இது எப்படி மாறும்? யோசித்து பாருங்க, இது எப்படி மாறும்? அப்போ 1 பவர் n is equal to that expansion, கரெக்டா? அப்ப which is equal to 1. அப்ப ஏதோ ஒரு n பிளஸ் 1 நம்பர்ஸை கூட்டும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. அது எல்லாமே என்னவா இருக்கு? கிரேட்டர் than or equal to 0வா இருக்கு. அப்ப இதை வச்சு உங்களால ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்ம் பண்ண முடியுமா? அந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு ஏன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பேர் சொல்றாங்கன்னா, இது பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் வந்ததுனால இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். புரிஞ்சுதா? நம்ம இது எழுதுவோம்ல, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்ம்ல நம்ம என்ன எழுதணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு x, NCx, p பவர் x, q பவர் n மைனஸ் x. இதே நம்ம இங்கேயும் எழுதுவோம். இந்த எக்ஸ்பான்ஷன் எழுதும் போது a பிளஸ் பி த ஹோல் பவர் 3னா என்ன எழுதுவீங்க? a கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர் பிளஸ் பி கியூப். இது ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு, தெரியுதா? அதாவது முதல்த்தனே 3 போட்டுக்கிறோம், அப்ப b பவர் 0, அடுத்து 2 வந்தா b பவர் 1, அடுத்து 1 வந்தா 2, கரெக்ட் தானே? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஸோ இந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷன்ல இருந்து வந்ததுதான் இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், சரிங்களா? ரைட். அடுத்தது, ஸோ அப்போ ஒரு ரேண்டம் வேரியபிள் இந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணா அது வந்து பைனாமியலை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல நம்ம படிக்க போற எல்லா டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் பெராமீட்டர்ஸ் என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துக்கோங்க. இதோட பெராமீட்டர் என்ன அப்படின்னா n அண்ட் p. இதோட பெராமீட்டர் என்ன அப்படின்னா n அண்ட் p. என்னங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், pங்கிறது சக்சஸ். pங்கிறது என்னது? சக்சஸ். அப்ப இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை எப்பெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, ஒரே விஷயத்தை நீங்க திரும்ப 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 செய்யறோம், சரிங்களா? நீங்க எத்தனை தடவை செஞ்சாலும் அதோட சக்சஸோட ப்ராபபிலிட்டி மாறக்கூடாது. இந்த மாதிரி நீங்க ஒரு ஈவெண்ட் எடுத்து திரும்ப திரும்ப செய்யும் போது அதை பத்தி ஸ்டடி பண்றதுக்கு நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகேவா? அடுத்தது, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். இங்க ஏன்னா இந்த வேல்யூவை நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? என்னது? எக்ஸோட வேல்யூ வந்து 0 இருந்து n வரைக்கும் தான். நான் இதுக்கான ரீசன் நான் வந்து முன்னாடி சொன்னதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். n-க்கு மேல போக முடியாது, சரிங்களா? அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுவும் ஆல்ரெடி சொல்லியாச்சு. p பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 1, சரிங்களா? அது q ஈக்குவல் டு 1 மைனஸ் p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இனிமேல் நம்ம ஃபுல்லா எழுதுறது ஃபுல்லா இப்படி தான் எழுத போறோம். இப்படி போட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, x follows the binomial distribution with parameter n and p அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இங்க என்னங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், pங்கிறது ப்ராபபிலிட்டி. அடுத்தது, இது நம்ம எப்பயும் பார்க்கறது என்னது? மொத்தமா ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணா ஆன்சர் என்ன வரணும்? 1 வரணும். அதுக்கான ப்ரூஃபா அவங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதுக்கான ப்ரூஃபா இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா என்ன? ஃப்ரீக்வன்சி ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா,
இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஒரு டைஸை வந்து நான் ஒரு 600 தடவை போடுறேன், 600 தடவை கீழே போடுறேன், சரிங்களா? அப்ப 600 தடவை போடும்போது அதுல வந்து எத்தனை தடவை 1 வந்திருக்கலாம் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப என்ன சொல்றீங்க? சரி, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? சரிங்களா, அதாவது ப்ராபபிலிட்டி என்ன ஒரு தடவைக்கு, ஒரு டைமுக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளவு? ஒரு டைஸை கீழே ஒட்டும் போது 1 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? 1/6. 1/6. அப்ப ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மொத்தத்தையும் உங்களோட ப்ராபபிலிட்டியால மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. சரிங்களா, உங்களோட மொத்தத்தையும் உங்களோட ப்ராபபிலிட்டியால மல்டிப்ளை பண்றது தான் ஃப்ரீக்வன்சி. அதனாலதான் நிறைய இடத்துல நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி படிச்சுப்போம். ஞாபகம் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த வேர்டு? ஃபைண்ட் த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்கா? அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னா என்னது? எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ப்ராபபிலிட்டியோட அந்த எக்ஸை மல்டிப்ளை பண்றது. இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த ப்ராபபிலிட்டியோட மொத்தமா அது எவ்வளவு தடவை வர வாய்ப்பு இருக்கோ அதை மல்டிப்ளை பண்றது. அப்ப ஃப்ரீக்வன்சி ஃபங்க்ஷனுங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, மொத்தமா வர்றதுல இந்த ப்ராபபிலிட்டியை மல்டிப்ளை பண்ணா எத்தனை டைம்ஸ், நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்றது தான் இந்த ஃப்ரீக்வன்சி ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்ப ப்ராபபிலிட்டியோட நீங்க வந்து மொத்த நம்பர் ஆஃப் மொத்தம் எத்தனை அப்படிங்கறத நீங்க மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது தான் இது. சரிதானா? அடுத்தது பிசிக்கல் கண்டிஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல என்னென்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு. சரி, இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பிசிக்கல் கண்டிஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா நம்ம மற்ற கொஸ்டின் எல்லாராலையும் அட்டன் பண்ண முடியும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி எதுவுமே விடக்கூடாது, எல்லாத்தையும் படிச்சிடணும். ஒண்ணு ஏதாவது ஒண்ணு விட்டோம்னா அது வரும். அதனால நம்ம எதையுமே விடக்கூடாது, எல்லாத்தையும் படிச்சிடணும். ஸோ இந்த பிசிக்கல் கண்டிஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. The random variable is performed under the same condition for a fixed and finite number of trials. Say again, இது ஆல்ரெடி சொன்னது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் ஆகணும், அதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் வந்து ஃபிக்ஸடா இருக்கணும், நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஃபைனிட்டா இருக்கணும். அடுத்து அவுட்கம்ஸ் ஆஃப் ஈச் ட்ரையல் இந்த ப்ராசஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. இதுல வந்து அண்ட் one of them is referred as a success and other of them is failure. அதாவது ஒன்னு சக்சஸ் இருக்கணும் இல்ல ஃபெயிலியர் இருக்கணும் நீங்க பண்றது இல்ல. சரிங்களா? ப்ராசஸ் வந்து ஒன்னு சக்சஸ் இருக்கணும் அப்படின்னா ஃபெயிலியர் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அவுட்கம் ரிமைன் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? அதாவது கீழே இருக்கிறத பாருங்க, மேல இருக்கிறத விட கீழே இருக்கிறத பாருங்க. அதாவது சக்சஸ் இருக்குல்ல, இந்த சக்சஸ் வந்து சக்சஸோ ஃபெயிலியரோ ஒரே மாதிரி இருக்கணும் எப்பயுமே. பி வந்து 1/2 இருந்தா எத்தனை ட்ரையல் பண்ணாலும் பி 1/2 தான். சரிங்களா? எத்தனை ட்ரையல் பண்ணாலும் Q 1/2 தான் இருக்கணும், அது மாறக்கூடாது. அடுத்து அவுட்கம் ஆஃப் எனி ட்ரையல் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த அவுட்கம் ஆஃப் எனி அதர் ட்ரையல். அதாவது முன்னாடி இருக்க ட்ரையல் வந்து அதுக்கு அடுத்த ட்ரையலை வந்து பாதிக்க கூடாது காரணத்தை கொண்டும், அப்படி இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லாவே நான் வந்து ஜஸ்ட் இது என்ன அது என்ன அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருக்கும். நம்ம டெரிவேஷன்லாம் பார்க்க முடியாது, தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெரிவேஷன்லாம் பார்க்க முடியாது, நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், மனப்பாடம் பண்ணணும். இன்னையில இருந்தே டேபிள் போட ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? டேபிள் டெய்லி என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன் நடத்துறோமோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம நடத்துற டாபிக் எல்லாத்தையும் ஒரே டேபிளா கொண்டு வாங்க. ஒரு பேஜ் மொத்தத்துல ஒரு 4 A4 ஷீட்டை சேர்த்தோ இல்ல 2 A4 ஷீட்டை சேர்த்தோ ஒரு டேபிள் போட்டு வைங்க. நான் போட்டு வச்சிருக்கேன். நான் வந்து 2 A4 ஷீட்டை சேர்த்து நீளமா அதுல இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிபியூஷனுமே அதுல நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். அதுல இருக்க மீடியனு, மோடு, அப்புறம் மொமெண்ட்ஸ் மட்டுமே உங்களுக்கு 8 மொமெண்ட் வரும், குமுலண்ட் ஒரு 4 வரும், எம்ஜிஎஃப் ஒன்று வரும், அப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஒன்று வரும். சரிங்களா? ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் வரும். சரிங்களா? அப்புறம் அடுத்தெல்லாம் போனா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்லாம் வரும். ஸோ அப்ப ஒரே ஒரு பேப்பர் 2 A4 ஷீட்டை சேர்த்த மாதிரி, சரிங்களா, சேர்த்த மாதிரி அதுல வந்து பைனாமியல்னு போட்டீங்கன்னா பைனாமியலோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன வருது? சரிங்களா? மீன், மீடியன், மோடு, μ1, μ2, μ3, μ4, μ1 டாஷ், μ2 டாஷ், μ3 டாஷ், μ4 டாஷ், K1, K2, K3, எம்ஜிஎஃப், அப்புறம் குமுலண்ட், அதுக்கடுத்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ஒரே பேஜ்ல எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதுதான் யூஸ் ஆகும். தனித்தனியா படிக்கிறது
கண்டிப்பா மறந்துடும். சரியா? ஏன்னா இதெல்லாம் ஜஸ்ட் நான் ஃபார்முலாவா தான் சொல்ல முடியும். டீப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. இது ஏன் வந்துச்சு, இது ஏன் வந்துச்சுன்றது சொல்ல முடியாது. சரிங்களா? அடுத்து மொமெண்ட்ஸ் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். த மொமெண்ட்ஸ் அபவுட் ஆரிஜின். அடுத்து சென்ட்ரல் மொமெண்ட். சென்ட்ரல் மொமெண்ட் என்னது? மொமெண்ட் அபவுட் மீன். சரிங்களா? மொமெண்ட் அபவுட் மீன். இது மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். சரிங்களா? அதுல μ1 டேஷ் அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து NP, μ2 டேஷோட வேல்யூ வந்து n இன்டூ n மைனஸ் ஒன் இன்டூ பி ஸ்கொயர் பிளஸ் NP. அதாவது இந்த என்பியோட முன்னாடி வந்த என்பியோட n இன்டூ n மைனஸ் ஒன் பி ஸ்கொயர். மேக்சிமம் நமக்கு இந்த இது தேவைப்படாது. நமக்கு சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் தான் பொதுவா தேவைப்படும். சரிங்களா? அதனால அதை நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. இதை மைல்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது μ3 டேஷ். μ3 டேஷ் எப்படி இருக்காங்க பாருங்க. n இன்டூ n மைனஸ் ஒன் இன்டூ n மைனஸ் டூ பவர் p பவர் 3 பிளஸ் 3n இன்டூ n மைனஸ் ஒன் இன்டூ பி ஸ்கொயர் பிளஸ் NP. அப்போ ஒன்னா குறைச்சிட்டு இதுல நான் எப்படி மனப்பாடம் பண்ணிருந்தேன் அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. முதல் NP, அடுத்து n இன்டூ n மைனஸ் ஒன் இன்டூ பி ஸ்கொயர், அடுத்து n இன்டூ n மைனஸ் ஒன் இன்டூ n மைனஸ் டூ இன்டூ பி பவர் 3. இப்படி எழுதிக்கிட்டே வரணும். தெரியுதா? அதே டைம் தான் ரிப்பீட்டடா வரும். முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் கூட என்னன்னு பாத்துக்கோங்க. இதுல வந்து 131. சரிதா? இதுல பாருங்க 1 6 7 1. சரிங்களா? அப்ப இதுல வந்து 1671, இதுல வந்து 131, இதெல்லாம் 11. பிரச்சனை இல்லை. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, அடுத்து சென்ட்ரல் மொமெண்ட். சென்ட்ரல் மொமெண்ட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இதுல எதுனாலும் கேட்க வாய்ப்பு இருக்கு. μ1 என்னதுப்பா? μ1 வேல்யூ என்ன வரும்? 0 சார். μ1 வந்து எப்பயுமே 0, எந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தாலும் 0. சரிங்களா? μ1ங்கிறது எப்பயுமே 0, எந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தாலும் 0. μ2 வந்து NPQ, μ3 வந்து NPQ இன்டூ Q மைனஸ் P, μ4 ஈக்குவல் டு NPQ 1 பிளஸ் 3n மைனஸ் 2 PQ. இப்ப இதை இப்படியும் கொடுக்கலாம் சில நேரம் கொஸ்டின்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படியும் கொடுக்கலாம், அதாவது வெறும் பீலையே கொடுக்கலாம். சரிதானா? ஆனா அதையும் அதாவது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வேணா எக்ஸாம்பிள் அப்படி வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து மாத்திக்கலாம். பி இது கியூக்கு பதிலா 1 மைனஸ் பி போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, அடுத்து என்ன கொடுத்தாங்க பாருங்க. β1 β2 γ1 γ2. இந்த β1 β2 γ1 γ2னா என்ன அப்படின்னா ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த β1க்கும் γ1க்கும் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்கியூனஸை ஸ்டடி பண்றதுக்கு. இந்த β2வும் γ2வும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கர்டசிஸை ஸ்டடி பண்றதுக்கு. அது என்ன சார் ஸ்கியூனஸ், அது என்ன சார் கர்டசிஸ் அப்படின்னா, ஸ்கியூனஸ்னா அசிமிட்ரி, அதாவது சிமிட்ரியா எவ்வளவு தூரம் இல்லாம இருக்கு அப்படின்னு ஸ்டடி பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் ஸ்கியூனஸ். அப்புறம் ஏதாவது பீக்னஸ் அப்படி இல்லைன்னா பிளாட்னஸ். ஒரு கர்வோட பீக்னஸ் ஆர் பிளாட்னஸ் ஸ்டடி பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னா கர்டோசிஸ். சரிங்களா? சரி, சிமிட்ரியில மொத்தம் 3 வகையான சிமிட்ரி இருக்கு ஸ்கியூனஸ்ல. சரிங்களா? என்னென்ன ஸ்கியூனஸ்னா பாசிட்டிவ்லி ஸ்கியூட், நெகட்டிவ்லி ஸ்கியூட், அப்புறம் வந்து ஜீரோ ஸ்கியூ, அப்படி 3 இருக்கு. சரிங்களா? அதாவது இப்படி கூட வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஏற்றம் வந்து வலது பக்கம் அதிகமா இருக்கணும், இதுல ஏற்றம் வந்து இடது பக்கம் அதிகமா இருக்கணும், இதுல வந்து ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? அப்ப இதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ்லி ஸ்கியூட், இதுக்கு பேர் வந்து நெகட்டிவ்லி ஸ்கியூட், இதுக்கு வந்து ஜீரோ ஸ்கியூட். இதுக்கு இன்னொரு பேரு சொல்லியிருக்காங்க, இது வந்து ரைட் சைட் ஸ்கியூடு, இது வந்து லெஃப்ட் சைட் ஸ்கியூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது ஒரு வேர்டையும் வச்சிருக்காங்க, பாத்துக்கோங்க. அடுத்து கர்டசிஸ்ன்றது எப்படி அப்படின்னா, இப்ப அந்த பிளாட்னஸ் பத்தி பேசுறது. இப்படி போகும் ஒரு கர்வு. சரிங்களா? ஒரு சில கர்வு இப்படி போகும், சில கர்வு என்ன ஆகும்னா இப்படி போகும். ஸோ இது இந்த கர்வோட பிளாட்னஸ் அண்ட் பீக்னஸ் பத்தி படிக்கிறது தான் அப்படின்னா என்னன்னா கர்டசிஸ். இதுல மொத்தம் 3 வகையான கர்டசிஸ் இருக்கு. சரிங்களா? என்னென்ன அப்படின்னா மீசோ கர்டிக், லெப்டோ கர்டிக், பிளாட்டிக் கர்டிக்னு 3 இருக்கு. சரிங்களா? மீசோ, லெப்டோ, பிளாட்டிக் கர்டிக்னு 3 இருக்கு. மீசோ அப்படின்னா இந்த நடுவுல இருக்குது, இதுதான் மீசோ. லெப்டோ அப்படிங்கிறது வந்து இந்த பீக்கா இருக்கிறது தான் லெப்டோ கர்டிக். ரொம்ப பிளாட்டா இருக்குல்ல, ரொம்ப பிளாட்டா, அதுதான் பிளாட்டிக் கர்டிக். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா இந்த β2 வேல்யூ வச்சு. சரிங்களா? அதாவது β2 வேல்யூ வந்து ஈக்குவல் டு 3 இருந்தா மீசோ,
கிரேட்டர் தென் 3 இருந்தா லெப்டோ, சரிங்களா? அதே இது லெஸ் தென் 3 இருந்தா லாட், சரிங்களா? அப்ப பீட்டா 2ஓட வேல்யூ இப்படி இருக்கணும்னா அப்ப காமா 2ஓட வேல்யூ இதை வச்சு நீங்க மேப் பண்ணிக்கோங்க. காமா 2 வந்து 0, காமா 2 என்ன வரணும்? கிரேட்டர் தென் 0, காமா 2 லெஸ் தென் 0. ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட இது ரெண்டுமே எப்பயுமே சேம் தாங்க, சரிங்களா? ஏன்னா நல்லா பாருங்க, அதுல பீட்டா 2ல இருந்து 3 கழிச்சா காமா 2, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? அதே மாதிரி காமா 1ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பீட்டா 1. ஸோ பீட்டா 1 என்ன வருதோ அதை பொறுத்து தான் காமா 1 வரப்போகுது. அதனால நம்ம மேக்ஸிமம் பீட்டா 2யும் பீட்டா 1யும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அடுத்து மீன் என்ன, வேரியன்ஸ் என்ன? அப்போ ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் வந்து என்பி, வேரியன்ஸ் வந்து என்பிக்யூ, சரிங்களா? மீன் வந்து என்பி, வேரியன்ஸ் வந்து என்பிக்யூ. இதுல ஏன் வந்து வேரியன்ஸ் இஸ் லெஸ் தென் மீன் கொடுத்துருக்காங்க? சொல்லுங்க பாப்போம், இதை வச்சு சொல்லுங்க, 8வது வச்சு சொல்லுங்க. ஏன்? ஏன்னா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது, நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் மீன் வந்து லெஸ் தென், இது வேரியன்ஸ் இஸ் லெஸ் தென் மீன்? சொல்லுங்க. மேல இருக்க 8வது வச்சு சொல்லுங்க எப்படின்னு. சார் இந்த கியூவை மல்டிப்ளை பண்றப்போ அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும்ல சார் வேரியன்ஸ்க்கு? வெரி குட் மேம், வெரி குட், வெரி குட். அதாவது கியூங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபிராக்ஷன் வேல்யூ, சரிங்களா? அது 1 விட கம்மியான ஒரு நம்பர். அப்போ ஒரு நம்பரோட 1 விட கம்மியான நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் அதோட வேல்யூ என்னதான் செய்யும்? குறையத்தான் செய்யும். அப்ப மீன்ல இருக்கிறது வெறும் என்பி, ஆனா வேரியன்ஸ்ல இருக்கிறது என்பிக்யூ. அப்ப அந்த கியூவை மல்டிப்ளை பண்றதுனால உங்களுக்கு வேல்யூ குறையும். அதனால இதை வந்து எப்பயுமே மீன் கம்மியா இருக்கும், சரி மீன் கூட இருக்கும், வேரியன்ஸ் கம்மியா இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது, அப்படி புரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாம்ல தேவைப்படுச்சுன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டா, சரிங்களா? ரைட். அடுத்தது அடுத்தது என்னன்னா ரெனோன்ஸ்கி ஃபார்முலா, சரிங்களா? இது என்ன அப்படின்னா ரெக்கரன்ஸ் ரிலேஷன் மாதிரி. எதோட ரெக்கரன்ஸ் ரிலேஷன்னா மொமெண்ட், எந்த மொமெண்ட்? சென்ட்ரல் மொமெண்டோட ரெக்கரன்ஸ் ரிலேஷன் மாதிரி, சரிங்களா? அதுலயும் நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல இங்க என்ன இருக்கு? மியூ ஆர் மைனஸ் 1 இருக்கு, இங்க இருக்கு மியூ ஆர் இருக்கு. அப்ப நீங்க ஒரு மொமெண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க 2 மொமெண்ட்டும் தெரிஞ்சா தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும், புரியுதா? இப்ப நீங்க மியூ 2 கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மியூ 3 கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அப்ப மியூ 2வும் மியூ 1ம் தெரிஞ்சா தான் உங்களால அதை கண்டே பிடிக்க முடியும், சரிங்களா? நம்ம வேணா ஒண்ணு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரியா? நான் இப்ப சப்போஸ் இதுக்கு வந்து நான் மியூ 3 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப பி கியூ என், இங்க வந்து ஆரோட வேல்யூ வந்து நான் இதை 3ன்னு எடுத்திருக்கேன், அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவு? 2. அப்ப 2, சரிங்களா? மியூ 2 மைனஸ் 1 பிளஸ் டி மியூ 2 பை டிபி. ஓகே, அப்ப பி கியூ இது வந்து மியூ 1, மியூ 1ங்கிறது 0, அப்ப இது ஃபுல்லா 0. அப்ப டி மியூ 2 பை டிபியை கண்டுபிடிச்சா போதும். சரி, மியூ 2ங்கிறது என்னது? என்பி கியூ. ஆனா இதை பியை பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும், அப்ப இந்த கியூக்குள்ளேயும் ஒரு பி இருக்கும், அதனால அதை மாத்திக்கணும் எப்பயுமே, சரிங்களா? இப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பியை பொறுத்து, டிபி. அப்படியே வச்சு 1 மைனஸ் பியை பண்ணா 1 மைனஸ் பியை பண்ணா என்ன வரும்? -1. ஸோ அப்ப அதுல இருந்து உங்களுக்கு ஃபைனல் என்ன கிடைக்குது? என்ன காமன் எடுத்துருங்க, 1 மைனஸ் பி மைனஸ் பி. அப்ப n, இந்த 1 மைனஸ் பிக்கு பதிலா நான் கியூ போட்டுறேன், அப்ப கியூ மைனஸ் பி. அதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, n கியூ மைனஸ் பி. அப்ப ஃபைனலா என்ன கிடைச்சிருக்கு? மியூ 3 n பி கியூ கியூ மைனஸ் பி. கரெக்டான்னு பாப்போமா? இருக்கா? என்பிக்யூ கியூ மைனஸ் பி கிடைச்சிருக்கா? அப்ப முன்னாடி இருக்க 2 மொமெண்ட் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்த மொமெண்ட்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? இது வந்து மொமெண்ட் அபவுட் ஆரிஜினுக்கு இந்த மெத்தட், இந்த ஃபார்முலா, சரிங்களா? மொமெண்ட் அபவுட் ஆரிஜினுக்கு. அடுத்து மீன் டீவியேஷன் அபவுட் மீன், மீன் மியூ, சரிங்களா? மீன் டீவியேஷன் அபவுட் மீன், அதோட வேல்யூ என்ன வருதுன்னு பாக்குறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து கஷ்டமா கேட்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் கேட்பாங்க. அப்ப அதோட வேல்யூ என்னன்னா 2 இன்டூ என்பிக்யூ. இப்படி போட்டா என்ன அர்த்தம்? இப்படி போட்டா என்ன அர்த்தம்? என்சிஆர், சரிங்களா? இப்படி போட்டா என்சிஆர், அந்த இதுதான். அப்ப n-1 மியூ -1 p பவர் மியூ -1 2 பவர் n - மியூ.
இப்ப இதுல என்னன்னு தெரியும், ப்ரீனா என்னன்னு தெரியும், க்யூனா என்னன்னு தெரியணும். அது என்னது மியூ அப்படின்னு கேட்டா, மியூ இஸ் த கிரேட்டஸ்ட் இண்டீஜர் கண்டைன்ட் இன் n+1 np+1 அப்படின்றாங்க. அது என்ன சார் கண்டைன்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்னோட வேல்யூ வந்து ஒரு 5ன்னு எடுத்துக்கிறேன், பியோட வேல்யூ வந்து நான் ஒரு 1/2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எவ்வளோ வரும்? 5/2 + 1. அப்போ எவ்வளோ வருது? 7/2. 7/2னா எவ்வளவு? 3.5. அப்போ மியூவோட வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா 3 இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது கிரேட்டஸ்ட் இண்டீஜர் அப்படின்றத இங்க இப்படி மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஓகேவா? ரைட். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா மோட் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு 2 வகையான மோடு வரலாம். சரிங்களா? மோட்னா என்னதுப்பா? மோட் அப்படின்னா என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும்? மேக்ஸிமம் வேல்யூ சார், மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சிஸ். ஃப்ரீக்வன்சில மேக்ஸிமம் வர்றது. சரிங்களா? சரி, இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேனே. இப்போ நான் ஒரு ரேண்டம் வேரியபிள் கொடுக்குறேன் எக்ஸ்ன்னு. அது வேல்யூ வந்து 1 0 1 2 எடுக்கலாம். அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னா ஒரு இது வந்து நம்ம யூஸ் பண்ணதே பண்ணிக்கலாம். 1/4 2/4 1/4. சரி, இப்போ இதுக்கு மோடு என்னன்னு சொல்லுங்க. எது மோடு இதுல? மோட்னா என்ன சொன்னீங்க? எது அதிக தடவை வந்திருக்குன்னு நீங்க? 1 ஏன் மேம் 1? மேடம் என்ன சொன்னாங்க? அதிக ஃப்ரீக்வன்சி வரணும்னாங்க. சரிங்களா? சார் ஏன் 1? 2/4னா 1/2ன்னு வரும். ப்ராபபிலிட்டியில எது மேக்ஸிமமா வருதோ அதுக்கு மேல இருக்கிற அந்த வேல்யூவை தான் சார் நம்ம மோட் எடுப்போம். ஓகே. அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா மேடம் சொன்னதுதான் ரியல் பாயிண்ட். என்னன்னா இதுக்கு முன்னாடி மேடம் சொன்னதுதான் ரியல் பாயிண்ட். என்னன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கணும். அப்ப ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? இப்பதான் பார்த்தோம். ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? டோட்டல் நம்பர் இன்டு பி ஆஃப் எக்ஸ். அப்ப இந்த எண்ணுங்கிறது எங்கேயும் மாற போறது இல்லை. அப்ப இந்த பி ஆஃப் எக்ஸ் வந்து எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஃப்ரீக்வன்சியும் அதிகமாக போகுது. அப்ப நீங்க மோட் பத்தி ஸ்டடி பண்ணும்போது பி ஆஃப் எக்ஸ் எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தாலே போதும். அப்ப மேடம் சொன்னது கரெக்ட் தான். ஏன் இங்க இருக்கிறது 1/4, இங்க இருக்கிறது 1/4, ஆனா இங்க இருக்கிறது என்னது 1/2. அப்ப இருக்கிறது தான் அதிகம். அப்ப ஆன்சர் வந்து 1 தான். ஸோ அது வந்து ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குன்றதுனால கிடையாது. அந்த ப்ராபபிலிட்டி அதிகமாகிறதுனால அந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். அதனால நம்ம என்ன சொல்றோம்? அது மோட் அப்படின்றத சொல்றோம். சரிங்களா? இப்போ நீங்க என்ன அசியூம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி அதிகமா வந்தாலே நமக்கு அந்த இடத்துல என்ன ஆயிரும்? மோட் வந்து கிடைச்சிரும். அதிகம் அதுதான் மோடா இருக்கும் அப்படின்றத நீங்க மெயின் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது இங்க என்ன சொல்றாங்கன்னா 2 வகையான மோட் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா இந்த n+1 இன்டு பி, இதுதான் இங்க மேஜர் ரோல். இதோட வேல்யூ வந்து நாட் அண்ட் இன்டிஜரா இருந்துச்சுன்னா, இன்டிஜரா இல்லாம இருந்துச்சுன்னா அதோட இன்டகரல் பார்ட் தான் உங்களோட மோடு. அதாவது யூனிக் மோடு ஒரு மோடு தான் இருக்கும். அதே இது அதோட வேல்யூ ஒரு இன்டிஜரா இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் பை மோடல் 2 மோடு கிடைக்கும். ஒண்ணு என்னன்னா அதுவும் அதை விட கம்மியா இருக்க நம்பரும், மொத்தம் 2 மோடு கிடைக்கும். இது ஏன்னு சொல்ல முடியுமா யாரையாவது? இது ஏன் இந்த கேஸ் வருது யாருக்காவது தெரியுமா? இது வந்து நீங்க ப்ரூஃப் எல்லாம் பார்க்கணும் வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது. இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணணும்ன்ற அவசியமும் கிடையாது. ஏன் எப்ப 2 மோடு வருது எப்போ ஒரு மோடு வருதுன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்க? இல்ல இதோட பேசிக் ஐடியா எங்க இருந்து இருந்துச்சு? அதை ஏன் வச்சுக்கோங்க. பேசிக் ஐடியா எங்க இருந்து இருந்துச்சு? இன்டிஜர்னா பாசிட்டிவ்ல வரும், நெகட்டிவ்ல வரும்ன்றதுனால அப்படி ரெண்டு இல்ல வேல்யூஸ் மேம். இல்ல வருது. நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எங்க இருந்து ஆரம்பிக்குது? நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எங்க இருந்து ஆரம்பிச்சது? இப்ப தெரியுதான்னு பாருங்க. இப்ப கண்டுபிடிக்க முடியுதான் பாருங்க. என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுது இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் இருந்து? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எங்க இருந்து ஆரம்பிச்சது? பாஸ்கல் ட்ரையாங்கிள்ல தானே. இப்ப இதுல ஒவ்வொன்றிலையும் மோட் எங்க இருக்குன்னு பாருங்க. மோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. மோடு
இங்க வந்து நீங்க ப்ராபபிலிட்டியை பார்க்கவே வேண்டாம், டைரக்டா ஃப்ரீக்வன்சியே இருக்கு. சரி, இதுல மோட் என்னது? மொதல் பிளேஸா, ரெண்டாவது பிளேஸா, மூணாவது பிளேஸா? ஏன்னா இதுல நம்ம என்ன. சரி, அப்ப இதுல மோடு இது, இதுல 2 and 3. 2 and 3. ஓகே, அப்ப மொததுல வந்து இது, அடுத்ததுல இந்த ரெண்டும், அதுக்கு அடுத்ததுல 6, third place. அதுக்கு அடுத்ததுல third and fourth place. அப்ப அதுக்கு அடுத்ததுல என்ன கிடைக்கும்? யூனி மாடலா, பை மாடலா? Unimodal. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த என்சிஆர் ஃபார்மட்டை பொறுத்து தான், சரிங்களா, அந்த என்சிஆரோட வேல்யூவை பொறுத்து தான் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு யூனி மாடலா இல்ல பை மாடலான்னு தெரியுது. ஸோ அதை வச்சு இவங்க சொல்றாங்க. சரியா, இப்ப இவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆன்சர் இந்த இடம் கிடைக்கும். இது எத்தனை? 1 2 3 4. அப்ப 4 3 அது ரெண்டுமே வரும் இன்டிஜரா இருந்தா. இன்டிஜரா இல்லைன்னா இந்த இடத்துல வந்து நிற்கும் சைட்ல வந்து. அப்ப அதை விட கம்மியான இன்டெகிரல் பார்ட் என்னது, அதை போட்டுக்கோங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இதை வச்சுதான் அங்க வந்து பை மாடல், யூனி மாடல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ரைட்டா? அப்ப சரி, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன், நீங்க சொல்லுங்க. என்னோட வேல்யூ வந்து 5, சரிங்களா? பியோட வேல்யூ வந்து நான் 1/2 கேட்டிருக்கேன். யூனி மாடலா, பை மாடலா? யூனி மாடலா, பை மாடலா? இந்த வேல்யூ பாருங்க என்ன வருது. Unimodal. அதோட வேல்யூ என்ன வருது? n+1 into p ஓட பை மாடலா சார்? இன்டிஜர் only 3 வருது. எவ்வளவு மேம் வருது? 3 வருது. ஓகே, வெரி குட். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா n+1 into p ஓட வேல்யூ வந்து 3 வருது. அப்ப 3ங்கிறது என்னது? ஒரு இன்டிஜர். அப்ப இன்டிஜரா இருந்தா நீங்க என்னென்ன வேல்யூ சொல்லுவீங்க? இன்டிஜரா இருந்தா என்னென்ன வேல்யூ சொல்லுவீங்க? 2 3 சார்? அந்த நம்பருக்கும் தானே, அந்த நம்பருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர், அதாவது 2. புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே, சரி. சப்போஸ் இப்ப இன்னொரு கொஸ்டின் தரேன். n = சரிங்களா 4, p = 1/2. அப்ப மோட் என்ன வரும்? முத n+1 into p பாருங்க, அது இன்டிஜரா இல்லையான்னு பாருங்க. n+1 into p எவ்வளவு வருது? 5/2. 5/2. ஓகே, 5/2. அப்ப இது இன்டிஜரா இல்லையா? Not an. சரி, அப்ப என்ன மாடல் என்னது? யூனிமோட். யூனி மாடல். அது என்னது? அது 4 சார். இல்ல மேம், அப்படி பார்க்க கூடாது. அதை டிவைட் பண்ணா கிடைக்கும் 2.5. ஆமா. அந்த 2.5 ஃபிராக்ஷன் வேல்யூ தான் ரிமைனிங் என்ன? 2 மோட் வந்து புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது முக்கியமானது எம்ஜிஎஃப், மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். இதெல்லாம் எப்படி வச்சு நம்ம பார்க்க போறதுல நீங்க என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? q + p e⁻t the whole power n. இதுல pங்கிறது சக்சஸ், qங்கிறது ஃபெயிலியர், nங்கிறது வந்து என்னது? நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். சரிங்களா? ரைட். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். வாட் இஸ் த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் அ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்? சரிங்களா? எக்ஸ் ஃபாலோஸ் b of 100, 1/3. இதோட எம்ஜிஎஃப் என்ன வரும் சொல்லுங்க? இதோட mx of t என்ன வரும் சொல்லுங்க?
இதோட mx of t என்ன வரும்? என்னாச்சு, ஸ்டக் ஆயிட்டீங்க? n100 சார். சரிங்க மேம், n100. p வந்து 1/3. ஓகே, p வந்து 1/3. நெக்ஸ்ட் q 2/3 சார். 1 minus q 1/3. ஓகே, நெக்ஸ்ட் mx of t எப்படி எழுதுவீங்க? q ஓட வேல்யூ 1/3 e power t whole power 100. ஓகே, அவ்வளவுதான். ஸோ இதுதான் உங்கள்கிட்ட கேட்குற எதிர்பார்க்குறேன். சரிதானா? ரைட், இதுதான் mx of t ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது வந்து எப்ப ரெண்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஆட் பண்ணா அகைன் அது பைனாமியலா கிடைக்கும் அப்படின்னா, நீங்க இந்த வேர்டை மட்டும் தயவு செய்து எல்லா இடத்துலையும் நோட் பண்ணிக்கோங்க, இண்டிபெண்டன்ட். சரிங்களா? இதுல எல்லாத்துலயுமே இருக்கும், பட் நீங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க இது இருக்கா இல்லையா. இண்டிபெண்டன்ட். சரிங்களா? அதுல முக்கியமானது இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதுல ரெண்டோட ப்ராபபிலிட்டி சக்சஸும் சேமா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஆட் பண்ண முடியும், இல்லைன்னா ஆட் பண்ண முடியாது. முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? அதாவது ஏதோ ரெண்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து ஆட் பண்ணுங்கன்னா ஆட் பண்ண முடியாது. ஆனா ரெண்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறேன், அது ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க ஆட் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்ப x follows b of 5,1/2, y follows b of 7,1/3 இப்படின்னு கொடுத்தா இதை ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டா இதை ஆட் பண்ண முடியாது. ஏன்? இங்க வந்து 1/2 இருக்கு, அங்க 1/3 இருக்கு. அதே இது இங்க 1/2, இங்க 1/2 கேட்டேன்னா இப்ப x plus y follows b of இந்த 1/2 மாறாது. இது ரெண்டே ஆட் பண்ணிக்கோங்க. 5 plus 7 எவ்வளவு? 12. இதெல்லாம் வச்சு கொஸ்டின் ஈஸியா கேட்பாங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையே ஜெனரலைஸ் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 3 இது கொடுத்து கேட்டாங்கன்னா என்ன பண்றது? 3ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. இது புரிஞ்சுதா? முக்கியமான கொஸ்டின் சார். அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சார், அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியேட்ன்றது என்ன டிபெண்ட் பண்ணுதா சார்? என்ன வச்சு சொல்றீங்க? அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியேட்னா இப்ப எக்ஸ்ங்கிறது ஒரு காயின் டாஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒய்ங்கிறது ஒரு டைஸ் டாஸ் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. அது ரெண்டு, இதோட ஆன்சர் அதை பாதிக்க கூடாது, அதோட ஆன்சர் இதை பாதிக்க கூடாது. அதுக்கு பேர் தான் இண்டிபெண்டன்ட். டூ இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியேட் படிச்சிருக்கோம் நம்ம. எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்டன்ட்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸோட எந்த செயலும் ஒய்யை பாதிக்க கூடாது, ஒய்யோட எந்த செயலும் எக்ஸை பாதிக்க கூடாது. ஸோ இது எல்லாமே அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸா இருக்கு. நம்ம முன்னாடி பேசும்போதே என்ன பேசணும்? எக்ஸ் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் n, pன்னு போடும்போது இந்த எண்ணுங்கிறது 100 ட்ரையலா இருந்தா அந்த ரேண்டம் வேரியபிளுக்குள்ளேயே முதல் ட்ரையல் ரெண்டாவது ட்ரையலா பாதிக்கக்கூடாது, ரெண்டாவது ட்ரையல் மூணாவது ட்ரையலா பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி இப்ப ரெண்டு நான் ரேண்டம் வேரியேட் எடுக்கிறேன் அப்படின்னா, சரிங்களா, நான் ரெண்டு எடுக்கிறேன்னா இந்த ரெண்டுல இந்த எக்ஸ் வந்து ஒய்யை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது, ஒய் வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. அப்படி ரெண்டுமே இண்டிபெண்டா இருந்தா மட்டும்தான் நீங்க இதை ஆட் பண்ணா அகைன் பைனாமியல் வேரியேட்டரா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுன்ற. இண்டிபெண்டா இருந்தா மட்டும்தான் உங்களால அதை வந்து ஆட் பண்ணவே முடியும் அப்படின்றாங்க. இண்டிபெண்டா இல்லை, நம்ம பொதுவாகவே பாருங்களேன், நம்ம பேசுற எல்லாமே இண்டிபெண்டன்ட் கேரக்டரிஸ்டிக் மட்டும் தான் ஒத்து வரும். சரிங்களா? டிபெண்டன்ட்டுக்கு போனாலே எங்க கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி போயிடும், உங்களால ப்ராபபிலிட்டியில எங்க பிரச்சனை வந்துடும். இண்டிபெண்டா இருந்தா தான் ப்ராபபிலிட்டியில எந்த பிரச்சனையும் வராது, நம்மளால அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். சரிங்களா? அடுத்தது வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனுங்கிறது அப்படியே மொமென்ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்கும். ஆனா என்ன இருக்கும்? ஏன்னா இங்க ஃபார்முலா என்ன? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ். இங்க ஃபார்முலா என்ன? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் ஐடிஎக்ஸ். ஸோ அதனால இங்க என்ன ஆகுதுன்னா மேல இருக்க டி இருக்குல்ல, இதுல ஐடி வருது. அது மட்டும் தான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து குமுலண்ட். குமுலண்ட் நம்ம போனதுலேயே பார்த்திருக்கோம். குமுலண்ட்ன்றது என்னது? கேஎக்ஸ் ஆஃப் டி. கேஎக்ஸ் ஆஃப் டிங்கிறது என்னது? லாக் ஆஃப் எம்எக்ஸ் ஆஃப் டி. ஞாபகம் இருக்கா? அப்ப இதுல குமுலண்ட் பார்த்தா 4 குமுலண்ட் பாக்குறோம். என்னன்னா K1 வந்து NP, K2 வந்து NPQ, K3 வந்து NPQ மைனஸ் P, K4 வந்து NPQ 1 மைனஸ் 6PQ. இது ஏன்பா மூணுமே பார்க்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, எங்க பார்த்த மாதிரி இருக்குது மூணு?
கொடுங்க பாப்போம். இந்த 3 எங்க பார்த்த மாதிரி இருக்கு? மீன் வேரியன்ஸ் சென்ட்ரல் மொமெண்ட்ஸ்ல சார். ஏன்? நம்ம குமுலண்ட் படிக்கும் போதே நான் சொன்னேன், இந்த K1 K2 K3 இதெல்லாம் எப்பயுமே எப்படி இருக்கும்? சொன்னேன், இதெல்லாம் நடத்தும் போதே நான் சொன்னேன். இந்த K1ங்கிறது μ1 டேஷ் மாதிரி இருக்கும். இந்த K2ங்கிறது எப்பயுமே μ2வா இருக்கும். இந்த K3ங்கிறது எப்பயுமே μ3ஆ இருக்கும். ஆனா இந்த K4 மட்டும் μ4ல வராது. அதனால μ4க்கு ஒரு ஃபார்முலா எழுதுவோம் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையா? நான் சொல்லலையா அத? சரிங்களா? அதனாலதான் அது 3 ஈக்குவலா வருது. அடுத்தது ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபார் குமுலன்ஸ். குமுலன்ட்ல எப்படி ரெக்கரன்ஸ்? இப்ப பாருங்களேன், நீங்க பாத்தீங்கன்னா R தெரிஞ்சா போதும், நீங்க R+1 கண்டுபிடிச்சிடலாம். 2 வேல்யூ தேவைப்படல, ஒரு வேல்யூ இருந்தாலே போதும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது ஒண்ணுக்கு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கரெக்டா ஒர்க் ஆகுது. சரிங்களா? நான் வந்து μ2 வச்சுக்கிட்டு K2 வச்சுக்கிட்டு K3 கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன். எனக்கு ஆன்சர் கரெக்டா வந்துச்சு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அடுத்தது ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? அடுத்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. அப்ப என்னென்ன ரெக்கரன்ஸ் ரிலேஷன் பார்த்துக்கோம்? ரெக்கரன்ஸ் வந்து μr பார்த்துருக்கோம், μr டேஷ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து குமுலண்ட்டுக்கு பார்த்துட்டோம். இப்ப ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டினா நீங்க P ஆஃப் X தெரிஞ்சா போதும், உங்களால P ஆஃப் X+1 கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான். இதை பொதுவா வந்து இந்த மாதிரி கேட்பாங்க கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா. இதுவும் நம்ம ஜென்ரலா வந்து நமக்கு அந்த இது தெரிஞ்சாலே போதும், டிரைவ் பண்ணிடலாம். பட் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. வெறுமனே நம்ம இந்த போடுறோம்ல, P ஆஃப் X ஈக்குவல் டு ஆருக்கு ஃபார்முலா போடுறோம்ல, NCR P பவர் R Q பவர் N-R. இதை இங்க மேலே கீழே போட்டு அடிச்சு கொடுத்தாலே ஆன்சர், இந்த ஆன்சர் கரெக்டா வந்துடும். சரிதானா? ரைட். அடுத்தது ப்ராபபிலிட்டி, அதாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் டென்ஸ் டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்போ ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா கன்வெர்ட் பண்ண முடியும் எப்ப அப்படின்னா n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இதுல ஒரு பியூட்டி என்னன்னு பாருங்க, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது ஒரு டிஸ்கிரிட் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்றது ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த எண்ணை வந்து நீங்க இன்ஃபினிட்டி நோக்கி எடுத்து போகும்போது இந்த டிஸ்கிரிட் வந்து கண்டினியூஸா மாறுது அப்படின்றாங்க. சரிங்களா? நீங்க இது எப்படி வந்துச்சு, இதோட ப்ரூஃப் அப்படிலாம் யோசிக்காதீங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டா நார்மல் வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து பெரிய ப்ரூஃப், நம்ம அதெல்லாம் யோசிக்க கூடாது. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். அதே போல இன்னொரு விஷயம் சொல்றேன், நம்ம பார்க்க போறது நிறைய இடத்துல என்ன சொல்லுவோம்னா, இதை வந்து நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகும், அதை வந்து இப்படி மாத்தினீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் போகும் அப்படின்னு சொல்லுவான். அதை எப்படி ப்ரூவ் பண்றாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதோட MGF எடுத்துக்குவாங்க. சரி, இதோட MGF எடுத்துக்குவாங்க. சரிங்களா? எடுத்து அதுல இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணும்போது இதோட MGF வந்து இதோட MGF-ஆ மாறும். சரிங்களா? அதுக்கு பேர் ஒண்ணு இருக்கு, என்னன்னா யூனிக்னஸ் ஆஃப் MGF அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யூனிக்னஸ் ஆஃப் MGF என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல, MX ஆஃப் T அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன். MY ஆஃப் T அப்படிங்கிறது வந்து இன்னொரு இதோட MGF. இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா இது ரெண்டுமே ஒரே டிஸ்ட்ரிபியூஷனை தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான் அந்த யூனிக்னஸ் ஆஃப் MGF. நான் சொல்றது புரியுதா? 2 ரேண்டம் வேரியபிளோட MGF ஈக்குவலா இருந்தா அந்த 2 ரேண்டம் வேரியபிளும் ஒரே டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் யூனிக்னஸ் ஆஃப் MGF அப்படிங்கிறது தியரம். ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா பைனாமியல் வந்து டென்ஸ் டு நார்மல்னா என்ன அர்த்தம்னா, நீங்க பைனாமியலோட MGF எடுத்து அதுல இந்த n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கண்டிஷனை கொண்டு உள்ள கொடுத்து அதுல இருந்து என்ன கொண்டு வருவாங்கன்னா நார்மலோட MGF கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து முடிச்சுட்டு கடைசி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, பை த யூனிக்னஸ் ஆஃப் MGF அப்படின்னு முடிச்சுக்குவாங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம்.
சரிங்களா? ப்ராப்ளம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? n = 6 கொடுத்துட்டாங்க. ஓகே, n = 6. அடுத்தது 9 p of x = 4 is equal to p of x = 2. இது கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ். p யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ரைட். இது அப்படியே நம்ம செய்வோம், ஆன்சர் அப்படியே வந்துடும். சரி, முதல் சம் செய்யறதுனால இந்த சமுக்கு மட்டும் நான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் எழுதுறேன், பார்த்துக்கோங்க. என்னது? NCR p பவர் r q பவர் n மைனஸ் r. ஓகேவா? ரைட். அப்ப p of x = 4க்கு என்ன எழுதுவீங்க? n வந்து 6. சரிங்களா? அப்ப 64 p பவர் 4 q பவர் 2. புரிஞ்சுதா? அது அதே மாதிரி 2க்கு எழுதுறேன், 62 p பவர் 2 q பவர் 4. இவங்க ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9 64 p பவர் 4 q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 62 p ஸ்கொயர் q பவர் 4. இந்த 64 62 ஈக்குவல் தெரியுமா? ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, NCR is equal to NC n minus R. ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த கான்செப்ட் படி இது ரெண்டு ஈக்குவல். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த 9 அப்படியே இருக்கு. இங்க பி ஸ்கொயரையும் இங்க பி பவர் 4ஐயும் கேன்சல் பண்ணா இந்த சைடு பி ஸ்கொயர், இந்த பி ஸ்கொயரையும் இந்த கியூ பவர் 4ஐயும் கேன்சல் பண்ணா இங்க கியூ ஸ்கொயர். இப்ப அடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த கியூவை வந்து என்ன பண்ணிக்கலாம்? 1 மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் கொண்டு வந்துக்கலாம். அப்ப 4p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 2p. இதை ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. 9 4 போட்டேன், இது 9. அப்ப 9 மைனஸ் 1னா 8p ஸ்கொயர் பிளஸ் 2p பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. எல்லாத்தையும் ஒரு சைடா கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? அடுத்தது இந்த மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் எழுதுவோம்ல, அந்த ஃபார்முலா மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, சரிங்களா, டிவைடட் பை 4ac 4ac டிவைடட் பை 2a. அப்போ மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் இது ஒரு 36 அப்படின்னா 6 டிவைடட் பை 6 to 16, 8 2s are 16, 8 2s are 16. ஸோ அகெயின் இதை வந்து பிளஸ்ல வேல்யூலயும் எடுக்கணும், மைனஸ் வேல்யூலையும் எடுக்கணும். பிளஸ் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா 4/16, சரிங்களா. மைனஸ் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் 8/16. அப்போ 1/4 மைனஸ் 1/2. அப்ப கியூ பியோட வேல்யூ இதுல எது வரும்? 1/4 மைனஸ் 1/2? 1/4. ஏன் மைனஸ் 1/2 வராது? Probability lies between 0 to 1. ஓகே, இது வந்து பிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ். அதனால அது எப்பவுமே 0க்கு 1க்கு இடையில இருக்கணும். பட் அது நெகட்டிவா இருக்க முடியாது. அதனால கண்டிப்பா வந்து அது கிடையாது. அப்ப பியோட வேல்யூ வந்து 1/4. அதுதான் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரும். அடுத்த செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன், அதாவது NP is equal to 4, NPQ is equal to 4/3 ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் x is greater than or equal to 1 கேட்டிருக்காங்க. x is greater than or equal to 1. என்னைக்குமே இந்த மீனும் வேரியன்ஸும் கொடுத்துட்டாலே டைரக்டா இதுல இருந்து Q கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? Q is equal to NPQ divided by NP. கரெக்டா? அப்ப NPQ எவ்வளவு? 4/3. NP எவ்வளவு? 4. இது ரெண்டு அடிச்சு கொடுத்தா எவ்வளவு? 1/3. அப்ப Q is equal to 1/3னா P யோட வேல்யூ என்னது? 2/3. சரிங்களா? அப்ப P யோட வேல்யூ தெரிஞ்சா இதுல இருந்து N எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா NP is equal to 4. அப்ப 4 அப்ப N P யோட வேல்யூ வந்து 2/3. கரெக்ட்தானா? இது வேற எதுவும் கேட்கல. N தேவைப்படுதா? N தேவைப்படல. இல்ல N தேவைப்படல. என்ன விட்டுருங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? N தேவைப்படாது. ப்ராபபிலிட்டி ஆஃப்
எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1 கேட்டிருக்காங்க. பொதுவாக அந்த கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1னா நம்ம என்னென்ன எழுதணும்? நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 1 பார்க்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு 2 பார்க்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு 3 பார்க்கணும், அப்படியே எல்லாம் பார்க்கணும். பட் அது பார்க்கறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 பார்த்தா போதுமா? அப்ப ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1னா எக்ஸோட வேல்யூவே 0 1 2 3 தான் ஆரம்பிக்குது. அப்ப 1 விட கம்மியா இருக்க வேல்யூனா அது என்னது? 0 மட்டும்தான். அப்ப இதை மட்டும் பார்த்தா போதும். அப்ப பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு என்ன ஃபார்முலா? என்சி 0 பி பவர் 0 கியூ பவர் என். அப்ப இதோட வேல்யூ வந்து 1, என்சி 0ஓட வேல்யூ வந்து என்ன? 1, பி பவர் 0னா 1. அப்ப கியூ பவர் என், கியூ எவ்வளவு? 1/3. கியூ எவ்வளவு? 1/3. அப்ப 1/3 பவர் என் போட்டா போதும். சரிங்களா? அப்ப என்னோட வேல்யூ எவ்வளவு வந்துச்சு நமக்கு? என்பி ஈக்குவல் டு 4. n இன்டு p யோட வேல்யூ வந்து 2/3 இஸ் ஈக்குவல் டு 4. அப்ப n ஈக்குவல் டு 6. ஓகே. அப்ப 1 மைனஸ் 1/3 த ஹோல் பவர் 6 தான் ஆன்சர். இதுக்கு மேல என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். அது கீழே போக வேண்டாம். இந்த சம் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? எதுவும் டவுட் இருக்கா இந்த சம்ல? ஓகே. அடுத்து தேர்ட் சம். தேர்ட் வந்து ஒரு ரிசல்ட் மாதிரி. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸ் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் n, p. என்ன சொல்றாங்க? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் மைனஸ் பி, இதோட வேல்யூ என்ன சொல்றாங்க? அதோட ஹோல் ஸ்கொயரா? ஓகே, இஸ் ஈக்குவல் டு பி கியூ பை என் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பை என் கமா n மைனஸ் எக்ஸ் பை என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி கியூ பை என் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இது நீங்க ரிசல்ட்டாவும் படிச்சுக்கோங்க, நான் சம்மாவும் எப்படி செய்யணும்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் மைனஸ் பி இதோட வேல்யூ பார்க்குறேன். சரிங்களா? இதோட வேல்யூ நான் பார்க்கும்போது இதை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் மைனஸ், அது இதோட வேல்யூ பாருங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் என் இதோட வேல்யூ என்ன கிடைக்கும்? என்னங்கிறது ஒரு நம்பர், அதை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்பி, ஏன்னா இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. அப்ப ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு பி. அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பை என்னங்கிறது பி. இப்போ நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பை என்னு போட்டேன். இது எங்க இருந்து போட்டிருக்கேன்னா மேல இருந்து போட்டிருக்கேன், இதுல இருந்து போட்டிருக்கேன். பிக்கு பதிலா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் போட்டிருக்கேன். இப்ப இதை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுதா? இது என்ன? இது இப்படி எழுதுனா அது என்னது? Expectation of x minus x bar whole square. அது என்னது? மேம் புரியல. வேரியன்ஸா? வெரி குட், வெரி குட். அது வந்து வேரியன்ஸ் μ2. சரிங்களா? அப்ப இது என்னது? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பை என். அப்ப எக்ஸ் பை என்ல இந்த எண்ணை வெளியே எடுக்கும் போது வேரியன்ஸ் இருக்கனால என்ன ஆயிரும்? அது என் ஸ்கொயரா மாறுமா? அப்ப என் ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிறது எதை ஃபாலோ பண்ணுது? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. அப்போ அதோட வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? என்பிக்யூ டிவைடட் பை என் ஸ்கொயர். இப்போ மேல இருக்க ஒரு எண்ணையும் கீழே இருக்க ஒன்னையும் அடிச்சு கொடுத்தா என்ன ஆகும்? பிக்யூ பை என். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இது ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் கோவேரியன்ஸ் பார்க்கணும். சரிங்களா? சரி, கோவேரியன்ஸ் ஆரம்பிப்போம். கோவேரியன்ஸ் என்னது? கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பை என் கமா என் மைனஸ் எக்ஸ் பை என் விச் இஸ் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஃபார்முலா என்ன? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்டு ஒய் மைனஸ் ஒய் பார். சரிங்களா? அப்ப எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னா xn மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார்ன்றது என்னது? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xn இன்டு ஒய் மைனஸ் ஒய் பார். அப்ப ஒய் மைனஸ் ஒய் பார்னா அதோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த ஸ்டெப் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்டு ஒய் மைனஸ் ஒய் பார். ஓகே. இப்போ இதை நம்ம பிரிச்சு எழுத போறோம். எப்படி பிரிச்சு எழுத போறோம்? மொதல் இருக்கத எக்ஸ் பை என் மைனஸ் பின்னு எழுதிக்கிறேன். ரெண்டாவது இருக்கத
1 மைனஸ் எக்ஸ் பை என் எழுதுறேன், மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பை என் எழுதுறேன். சரிங்களா? அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் மைனஸ் பி 1 மைனஸ் எக்ஸ் பை என். இந்த எக்ஸ்பெக்டேஷன் உள்ள கொண்டு போங்க. அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 1னா 1, அடுத்து மைனஸ் மைனஸ் பிளஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பை என்னன்னா என்னது? பி. அப்ப இந்த மைனஸ் 1 பிளஸ் 1 என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் மைனஸ் பி, பி மைனஸ் எக்ஸ் பை என். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்? மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இதுல இருந்து ஒரு மைனஸை வெளியே எடுத்துறேன். ஸோ இது முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கா? இதான் என்னது? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பை என் படிச்சோம். அப்போ மைனஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பை என் ஸ்கொயர். அகெயின் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது? என்பிக்யூ. இப்போ மைனஸ் என்பிக்யூ டிவைட் பை என் ஸ்கொயர். ஸோ என்ன அடியாச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் பிக்யூ பை என். ஸோ கோவேரியன்ஸோட ஆன்சரையும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து ஃபோர்த் ப்ராப்ளம். ஃபோர்த் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, மீன் கொடுத்துட்டாங்க. மீன் வந்து 4, வேரியன்ஸ் வந்து 3, ஃபைண்ட் இட்ஸ் மோடு. நீங்களே சொல்லுங்க, டக்குன்னு செய்யுங்க பார்ப்போம். இதோட மோடு என்ன? கரெக்டா செய்யுங்க. முத கியூ கண்டுபிடிச்சிங்களா? கியூவோட வேல்யூ என்ன வந்துச்சு? 3/4 sir. ஓகே, கியூவோட வேல்யூ 3/4. P 1/4 sir. P 1/4. N 16. N எவ்வளவு மேம்? 16 sir. N 16. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? மோட் கண்டுபிடிக்கணும்னா n plus 1 into p integer and check பண்ணுங்க. வெரி குட் மேம். n plus 1 into p. ஓகே, அதோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 17/4. ஓகே, இஸ் an integer or not? 4 sir. ஓகே மேம், இது இன்டிஜரா இல்லையா? Non integer unique model. நாட் an integer. நாட் an integer இருந்தா இன்டெகிரல் பார்ட் பார்க்கணும். இன்டெகிரல் பார்ட் என்ன வருதுன்னு பாருங்க. அப்ப 17/4னா எவ்வளவு வரும்? நாங்க 16 Something 4 is. அப்ப மோட் வந்து 4. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு. புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே, அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து ஒரு ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸ் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் என் கமா பியா இருந்ததுன்னா என் மைனஸ் எக்ஸ் எதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? சிம்பிள். அதாவது எக்ஸ்ங்கிறது நம்ம என்ன சொல்றோம்? நம்பர் ஆஃப் சக்சஸ். அப்ப என் மைனஸ் எக்ஸ் என்ன கொடுக்கும்? Failures. நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். அதாவது இப்ப நம்ம எழுதுவோம்ல, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் எழுதணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர் சக்சஸ் கிடைக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது தான் பேரு. எக்ஸாம்பிள், எனக்கு 6 ஹிட், எனக்கு வந்து இப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு காயின் டாஸ்ல அப்படின்னா எனக்கு 5 ஹிட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது மீனிங். சரிங்களா? 5 ஹிட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றது மீனிங். அப்ப அதே என் மைனஸ் எக்ஸ்ன்னு கேட்டா 5 டெய்ல் கிடைக்கிறதுக்கான. அப்ப இது எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, சேம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். நம்பர் ஆஃப் ட்ரையலும் சேஞ்ச் ஆக போறது இல்ல. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த சக்சஸ்ங்கிறது இங்க என்னவா மாறிடும் அப்படின்னா ஃபெயிலியரா மாறிடும்.
சக்சஸ்ங்கிறது இங்க என்னவா மாறிடும் அப்படின்னா ஃபெயிலியரா மாறிடும். சரிங்களா? இது ஒரு ரிசல்ட்டாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 6th கொஸ்டின் என்னது? 6th கொஸ்டின் என்னது அப்படின்னு கேட்டா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 3,1/3 and y follows binomial distribution of 5,1/3, then ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க x and y are independent. X and y are independent, then find probability of x plus y is greater than or equal to 1. சரி, ஃபர்ஸ்ட் x plus y பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்ப x plus y is also a binomial distribution with n 8,1/3. So அவங்க கேட்டிருக்குது probability of x plus y is greater than or equal to 1. We can write as 1 minus probability of x plus y less than 1. That means 1 minus probability of x plus y is equal to 0. அப்ப இது நீங்க ஒரு z கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? z follows probability of 8,1/3. அப்ப 1 minus probability of z equal to 0 நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபார்முலா என்னது? ncx p power x q power n minus x. அப்ப என்னங்கிறது 8. சரிங்களா? இங்க xங்கிற வேல்யூ 0. p power x, pங்கிறது எவ்வளவு? 1/3 பவர் எக்ஸ், எக்ஸுங்கிறது 0. ஏன்னா 0 கூட தானே கேட்டிருக்கோம். அதனால அடுத்தது வந்து q பவர் n மைனஸ் எக்ஸ். qங்கிறது என்னது? 2/3 பவர் n மைனஸ் எக்ஸ். n மைனஸ் எக்ஸ்னா அப்ப 8 மைனஸ் 0 ஆன்சர் என்ன கிடைக்கும்? 8. ஸோ ஃபைனல் என்ன கிடைக்க போகுது? 1 மைனஸ் இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. அப்ப இது மட்டும் இருக்கும். அப்ப 2/3 த ஹோல் பவர் 8. சரிங்களா? புரிஞ்சுதா? இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு பாய்சான் ஆரம்பிக்கும். சரிங்களா? அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கு டேபிள் போட்டு எழுதி வச்சிருங்க. இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா?